Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேபி பொட்டேட்டோ வச்சு ஃப்ரை பண்ண போறேன். இந்த பொட்டேட்டோவை ஈஸி அண்ட் டேஸ்டியா எப்படி பண்ணலாம்ன்றதை நான் காமிக்கலாம்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேபி பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பெரிய பொட்டேட்டோ விட பேபி பொட்டேட்டோ ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லோ கேலரிஸ் தான் இருக்குது. இது நேச்சுரலாகவே ஃபேட் ஃப்ரீ. இதை இன்னும் நம்ம தோலோடு சாப்பிடும் பொழுது, குக் பண்ணி சாப்பிடும் பொழுது இதில் ஃபைபர் இருக்குது. இது நம்மளோட பாடியோட வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குட் டைஜஷனுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தோலோடு சாப்பிடும் பொழுது. பட் நான் இன்றைக்கி வேக வைக்கிறதுனால தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை ஒரு குக்கரில் இந்த எல்லாம் வாஷ் பண்ண பொட்டேட்டோவை போட்டுடலாம். போட்டுட்டு பொட்டேட்டோ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு விசிலும் வச்சிடலாம். 2 விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணி பொட்டேட்டோவெல்லாம் வெளியில் வச்சிடணும். இல்லைனா பொட்டேட்டோ ரொம்ப அதிகமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோவை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு. நான் பேபி பொட்டேட்டோவை இப்போ 2 ஜஸ்ட்டு நைஃப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள மசாலாலாம் இறங்காது நம்ம ஃப்ரை பண்ணும் பொழுது. அதனால் ஜஸ்ட்டு 2 கட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு நான் எல்லா பொட்டேட்டோவும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேட்லேயே இந்த மாதிரி ஜஸ்ட்டு நைஃப்பில் கட் பண்ணனாலே கட் ஆகிடும். நான் எல்லா பொட்டேட்டோவும் அதே மாதிரி 2 கட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பொட்டேட்டோவில் இறங்கியிருக்கும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். கரண்டி போட்டு கலராமல் இந்த மாதிரி ஜஸ்ட்டு குலுக்குனா மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு பொட்டேட்டோவும் உடையாது. அந்த பருப்பு எல்லாமே சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டி ஸ்பைசியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும் பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றத விட அப்படியே கூட தனியாகவே சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது சாப்பாடும் வந்து எக்ஸஸாக சாப்பிடுவாங்க பசங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.